வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தசாவதாரம் டீகோடிங் பார்ட் 2. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போன வீக் ஃப்ரைடேவே போட்டேன். பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இதேமாதிரி ஆல்ரெடி போன மந்த் பார்த்தீங்கன்னா 1001 டீகோடிங் வந்து 3 பார்ட்டாக போட்டிருப்பேன். அதையும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நல்ல படங்களோட டீகோடிங்லாம் வருது. நெக்ஸ்ட்டு 7G ரெயின்போ காலனி நெக்ஸ்ட் வீக் வருது. இதெல்லாம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோவில் 2 அவதாரத்தை பற்றி பார்த்துருந்தோம், கிருஷ்ணர் அந்த வாமன அவதாரம் பற்றி. இதில் மீதி இருக்கிற 8 அவதாரம், தசாவதாரத்தில் 8 மொத்தம் 10, அதில் ஆல்ரெடி 2 பார்த்துட்டோம். மிச்சம் 8 அவதாரம் எந்தெந்த கேரக்டரோட இது ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவதாரம் வந்து தசாவதாரத்தில் வந்து மட்ச அவதாரம். அது வந்து ஒரு பெருமகள் வந்து மீனாக வருவார். உலகம் ஒரு பெரிய சுனாமியால் வந்து அழிய போகுது. அப்போ அந்த மீன் வந்து ஒரு கப்பலை வந்து ஒரு குறிப்பிட்ட நல்லவங்களை மட்டும் காப்பாற்றி கூப்பிட்டு போகும். அதுதான் ரங்கராஜ நம்பி. ரங்கராஜ நம்பி வந்து கடலில் போய் செத்து போய் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் சுனாமியாக வந்து பல மக்களை காப்பாற்றுவார். அந்த பெருமாளோட கட்டி அந்த தண்ணியில் போனபோது ஒரு ஷாட்டில் கூட அந்த ஒரு மீன், பெருசாக ஒரு மீன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் மட்ச அவதாரம். அடுத்து 2வது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரம். இது எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணவேணி பாட்டி. கூர்ம அவதாரம்னா ஆமை. அதுக்கேற்ற மாதிரியே